போடுறது பின்னாடி கரெக்டா வர சப்பா விளையாடினே இருக்கமே இல்லை. நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லுவா, அம்மா நம்ம வந்து நீ வந்து நான் வந்து புதுசா ஒரு ஹோட்டலுக்கு உங்களை கூட்டிட்டு போலாமா? சரி ஓகே, புதுசா நம்ம ஹோட்டலுக்கு போலாமா? சரி ஓகேம்மா, அப்ப நீங்க எல்லாம் கிளம்பி தானே இருக்கிறீங்க. நான் இந்த நிமிஷத்துல வந்துடுறேம்மா. சரி ஓகேம்மா, நான் போய் கம்ப்யூட்டரை போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஓகே, அங்கே வரதுக்குள்ளேயே நம்ம கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவோம், நாங்கள் வெளியே போகிறோம், ஓகேயா, அப்புறமா வரேன். சரி ஓகே, நம்மளாம் பண்ணியாச்சு. இப்போ போய் அம்மா கிட்ட சொல்லுவோம், அம்மா நான் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டேன், போகலாமா? இப்போ நான் வாங்க, நான் வெளியே வரேன். சரி ஓகே, அவளை போயிட்டா, வாங்க நம்மளும் போயிடலாம். அம்மா அந்த ஹோட்டல் நான் எங்கெல்லாம் போகிறேன். நீ எங்கே என்ன பண்ணிட்டு போய் போ, அங்கே போ. அவள் போயிட்டா. ஜாக் குயின் கொடியா வாங்க இருக்கட்டும். சரி ஓகேவா, வாங்கம்மா நம்ம போகலாம். இதாம்மா அந்த ஹோட்டல் பார்க்க சூப்பராக இருக்கும். ஏசிலாம் நல்லா குளு குளுன்னு போட்டுக்கிறாங்களே. ஆமாம்மா, நீ சாப்பிட்டு பாரு, உனக்கு சமைய பிடிக்கும் இல்லை இருக்குது. வாங்க மேடம், உங்களுக்கு என்ன சாப்பிட வேறும்? உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு சாக்லேட், எனக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் 2 ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் சாக்லேட் ஐஸ்கிரீம். ஓகே, வெண்ணிலா ஐஸ்கிரீம். ஓகே ஓகே, நீங்கள் சொன்னதில் நான் எடுத்துகிட்டு வரேன். எல்லாமே சூப்பராக இருக்குல்ல. அம்மா நீங்கள் டெய்லி இதை பாருங்க, நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வர கடையிலலாம் போய் வாங்க மாட்டீங்க, இங்கே தான் ஒரு சாப்பிட்டீங்க பாருங்க. நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே பழகுனா இங்கேயே தெரியும் அப்படின்னு சொல்கிற. டக்குனு கொண்டு வந்துடுவாங்களா? அம்மா டக்குனு கொண்டு வந்துடுவாங்களா? ஒரு நிமிஷத்துலேயே கொண்டு வந்துடுவாங்க செஞ்சு. சொல்லிடுறேன், நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட் பண்ணிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும். அம்மா விடாங்க, நீங்கள் கேட்ட ஐஸ்கிரீம். ஓகே, வேறு எதாவது வேணுமா என்னை கூப்பிடுங்க, நான் வந்து பக்கத்தில் தான் இருப்பேன். வா, ஐஸ்கிரீம் சூப்பராக அடிக்குதுல்ல. வெண்ணிலா சூப்பராக அடிக்குது, நீனும் டேஸ்ட் பண்ணி பாரு. வெண்ணிலா சூப்பராக அடிக்குதுமா. இங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆமாம் பிங்கி, நீ சொன்ன மாதிரி எல்லாமே சூப்பராக அடிக்குது. இன்னும் நிறைய இருக்குது பாரு. டக்குனு சாப்பிட்டுங்க. எல்லாமே சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருக்குது. இனிமேட்டு நான் இங்கடா வர போகிறேன், எங்கேயுமே போக மாட்டேன். இனிமேட்டு நான் ஐஸ்கிரீம் வாங்கினா கூட இங்கடா வாங்குவேன். ஓகே பேசினெல்லாம் போடு, வாங்க போகலாம். பில் கட்டிட்டீங்கல்ல? நான்லாம் பில் ஓப்பே கட்டிட்டேன். சரி ஓகே. மேடம் நீங்கள் பில் கட்டிட்டீங்க, நீங்கள் போயிடலாம் மேடம். ஓகேல, பில் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் போயிடலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கே பில் கட்டிட்டீங்க, மொத்தம் உங்களுக்கு 125 ஆயிடுச்சு. நீங்கள் ஏற்கனவே பே பண்ணிட்டேன், நீங்கள் வந்து போயிடலாம் மேடம். சரி ஓகே, வாமா நம்ம போ. சரி ஓகே, இரு நானும் வரேன். போகாட நம்மளோட கொல்டு நம்மளே இடிச்சிட்டோமே. என்னோட பொண்ணுக்கு யார் அவங்களோட கொல்டா, டாக்டரோட கொல்டா. ஆமா என்ன ஆயிடுச்சு? தெரியல, இவ வாட்டுக்கு வந்து நிறுத்தேன், நான் வண்டி ஓட்டி நடந்தேன். நான் சின்ன தெரியலையே. நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் டாக்டரா, எதுவுமே பயப்படாதீங்க. எனக்கு ஏதாவது ஒரு டேபிள் மாதிரி வேணும். டக்குன்னு என்ன சின்ன தெரியலையே. எறும்புலாம் இப்படி கை எறும்புலாம் இப்படி நொடுங்கி இருக்கிறது. அம்மா நீங்க பயப்படாதீங்க, டக்குன்னு எல்லாமே பண்ணிடலாம். சரி ஓகேம்மா. சரி ஓகே, தாங்க நீங்க குழந்தை பிடிங்க, நான் உங்களுக்காண்டி தேவையில்லாம் திங்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வர. டக்குரு நீங்க பக்கத்துல தான் இருக்கும். சரி ஓகே, நீங்க போங்க, நான் போய் டக்குரு எல்லாமே எடுத்துட்டு வரேன். நீங்க பட்டுறாதீங்கம்மா, என்ன ஆகாது. நான் டாக்டரான நம்மளே இப்படி இடிச்சிட்டோமே. இப்போ நம்ம பொண்ணுக்கு என்னாக போடுறோம் தெரியல. இந்த ஸ்டவ் எடுத்து கீழே போட்டுட்டீடே, இங்கே இருப்போம். ஸ்டவ் வேற. ஆமா நீ சொன்ன மாதிரி ஏதாவது ஸ்டாண்ட் எடுத்துட்டோம். நம்ம பாப்பாவுக்கு என்ன ஆக போடுறதுன்னு தெரியலையே. ஆண்டி எதுவுமே ஐயர் இல்லை என்னோட பாப்பாவுக்கு. சொல்லுங்க ஆண்டி, என்னன்னு அம்மா நீங்களாச்சும் சொல்லுங்க. பாப்பா பயப்படாதீங்க, எல்லாமே ப்ரேயர் பண்ணுங்க, என்ன ஆகாது. என்னோட பொண்ணுக்கு என்ன ஆக போடுறதுன்னு தெரியலையே. இப்போ நம்ம என்ன பண்ண போடுறதுன்னு தெரியலையே. ஹார்ட் பீட்டியா இப்படி அடியுதுன்னு தெரியலையே. இப்போ நம்ம டக்குன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும் போல. ஹார்ட் பீட்டியா இப்படி அடியும். இரு இங்கே பஞ்ச வச்சு நல்லா தேய்ச்சி பார்ப்போம், நல்லா ரத்தம் அமைக்கி பார்ப்போம். வேறு அள்ளி நீராலே என்ன பண்ணிருந்துன்னு தெரியலையே. இவளையா நம்ம கூட்டிட்டு போய்க்கணும், அப்படிதான் கரெக்டாக இருக்கும், அப்படிதான் ஆக்சிடென்ட் ஆகாமே இருக்கும். ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு கையில். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? கையில் இல்லை, ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு பார்க்க பயமாக இருக்குது. நாளைக்கு நான் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நானே அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு டக்குன்னு பார்க்கணும். பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது. நான் கொண்டு தெரியல.